ஓம் சாந்தி. 10/1/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களுக்கு ஞானம் மற்றும் யோகத்தின் டானிக்கை கொடுத்து மிகவும் பலமாக உபச்சாரம் செய்கின்றார். எனவே நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள் மற்றும் அனைவரையும் ஸ்ரீமத் படி உபசரித்து கொண்டே இருங்கள். கேள்வி: இந்த சங்கம யுகத்தில் தங்களிடம் உள்ள அனைத்தையும் விட மதிப்புமிக்க பொருள் என்ன? அதை நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். பதில்: இந்த சர்வோத்தம பிராமண குலத்தில் தங்களுடைய இந்த வாழ்க்கை என்பது மிகவும் மதிப்பு மிக்கதாகும். ஆகையால் தங்கள் சரீரத்தை கண்டிப்பாக பாதுகாப்பாக வைக்க வேண்டும். இது மண்ணால் ஆன பொம்மை, இது அழிந்து விடட்டும் என்பது கிடையாது. வாழும் வரை இதை உயிருடன் பாதுகாக்க வேண்டும். யாராவது நோயுற்றார்கள் என்றால் சலித்து கொள்ளக்கூடாது. சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். எந்த அளவுக்கு நினைவு செய்வீர்களோ அந்த அளவுக்கு பாவங்கள் அழிந்து கொண்டே போகும் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். வாழ்ந்து கொண்டிருக்கட்டும். சிவபாபாவை நினைவு செய்து கொண்டே இருக்கட்டும். ஓம் சாந்தி. ஞானத்தின் 3வது கண்ணை கொடுக்கக்கூடிய ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஞானத்தின் 3வது கண்ணை பாபா ஒருவரை தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாது. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தினுடைய 3வது கண் கிடைத்திருக்கின்றது. இந்த பழைய உலகம் மாறப்போகிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். மாற்றக்கூடியவர் யார் மற்றும் எப்படி மாற்றுகிறார் என்பதை பாவம் மனிதர்கள் தெரிந்திருக்கவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு ஞானத்தின் 3வது கண்ணே இல்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது ஞானத்தின் 3வது கண் கிடைத்திருக்கிறது. இதன் மூலம் நீங்கள் சிருஷ்டியின் முதல் இடை கடைசியை தெரிந்து கொண்டீர்கள். இந்த ஞானம் சாக்கரின் போல மிகவும் இனிமையானதாகும். சாக்கரினுடைய ஒரு துளி கூட எவ்வளவு இனிமையானதாக இருக்கிறது. ஞானத்தின் ஒரே ஒரு வார்த்தை மன் மனாபவ என்பதாகும். இந்த வார்த்தை எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினையுங்கள். தந்தை சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்திற்கான வழியை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். பாபா குழந்தைகளுக்கு ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுப்பதற்காக வந்துள்ளார். எனவே குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். குஷியை போன்ற டானிக் இல்லை என்றும் சொல்கிறார்கள். யார் எப்போதும் குஷியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அது ஒரு டானிக்கை போல் ஆகிவிடுகிறது. 21 பிறவிகளுக்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கான நல்ல டானிக்காக இது இருக்கிறது. இந்த டானிக்கை, அதாவது ஞான யோகம் என்ற டானிக்கை ஒருவர் மற்றவருக்கு எப்போதும் கொடுத்து கொண்டே இருங்கள். இது ஒருவர் மற்றவருக்கு தருகின்ற பலமான உபசரிப்பு ஆகும். இப்படிப்பட்ட உபசரிப்பை வேறு எந்த மனிதராலும் மற்ற மனிதர்களுக்கு செய்ய முடியாது. குழந்தைகள், நீங்கள் ஸ்ரீமத் படி அனைவருக்கும் ஆன்மீக உபச்சாரம் செய்கிறீர்கள். யாருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதுதான் உண்மையிலும் உண்மையான நலம் விரும்புவது ஆகும். பாபாவின் மூலம் நமக்கு ஜீவன் முக்தியின் பரிசு கிடைக்கிறது என்பதை இனிமையான குழந்தைகள் தெரிந்துள்ளீர்கள். சத்யுகத்தில் பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தது. ஜீவன் முக்து நிலையில் இருந்தது. தூய்மையாக இருந்தது. பாபா மிக பெரிய உயர்ந்த டானிக்கை கொடுக்கின்றார். அதனால்தான் அத்தீந்திரிய சுகத்தை பற்றி கேட்க வேண்டும் என்றால் கோப கோபியர்களிடம் சென்று கேளுங்கள் என்று பாடப்பட்டுள்ளது. இது ஞானம் மற்றும் யோகத்தின் எவ்வளவு நல்ல அதிசயமான டானிக்காக இருக்கிறது. மேலும் இந்த டானிக் ஒரே ஒரு ஆன்மீக டாக்டரிடம்தான் உள்ளது. வேறு யாருக்கும் இந்த டானிக்கை பற்றி தெரியவே தெரியாது. இனிமையான குழந்தைகளே, உங்களுக்காக கைகளில் பரிசு கொண்டு வந்துள்ளேன் என்று பாபா கூறுகிறார். முக்தி ஜீவன் முக்தியின் இந்த பரிசு என்னிடம் மட்டுமே உள்ளது. கல்ப கல்பமாக நான் தான் வந்து உங்களுக்கு இந்த பரிசை கொடுக்கின்றேன்.
பிறகு ராவணன் அதை அபகரித்து கொள்கின்றான். எனவே இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு குஷியின் அளவு எவ்வளவு அதிகமாக இருக்க வேண்டும்? நமக்கு ஒரே ஒரு தந்தை, டீச்சர் மற்றும் உண்மையிலும் உண்மையான சத்குரு தான் இருக்கின்றார். அவர் நம்மை தன்னுடன் அழைத்துச் செல்கின்றார் என்று நீங்கள் அறிவீர்கள். மிகவும் அன்பான தந்தையிடமிருந்து உலகத்தின் ராஜ்யம் நமக்கு கிடைக்கிறது. இது குறைந்த விஷயமா என்ன? நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். நான் முயற்சியில் உயர்ந்த நிலையில் இருக்கிறேனா, மத்தியம நிலையில் இருக்கின்றேனா அல்லது கீழான நிலையில் இருக்கிறேனா? நான் உயர்ந்த பதவியை அடைவதற்கு தகுதியானவனாக இருக்கின்றேனா? ஆன்மீக சேவை செய்கிறேனா என்று தன்னைத்தான் பார்த்து கொள்ளுங்கள். 2. 3வது கண் மூலம் ஆத்மா என்ற சகோதரனை பாருங்கள். சகோதரர் என்று புரிந்து கொண்டு அனைவருக்கும் ஞானத்தை கொடுங்கள். ஆன்மீக நிலையில் நிலைத்திருப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்றால் கர்மேந்திரியங்கள் நிலையிலே தடுமாற்றம் அடையாது. வரதானம். பிரம்மா பாபாவிற்கு சமமாக மகா தியாகத்தின் மூலம் மகான் பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய ஃபரிஷ்தா மற்றும் உலக மகாராஜன் ஆகுக. விளக்கம். யார் பிரம்மா பாபாவின் ஒவ்வொரு செயல் என்ற அடிமேல் அடி எடுத்து வைக்கிறார்களோ, யார் தன்னுடைய மனம் புத்தி சமஸ்காரத்தை சதா தந்தையிடம் அர்ப்பணித்திருக்கிறார்களோ, அந்த குழந்தைகளுக்குத்தான் ஃபரிஷ்தாவிலிருந்து உலக மகாராஜா ஆவதற்கான வரதானம் பிராப்தியாக கிடைக்கிறது. பிரம்மா பாபா இந்த மகா தியாகத்தின் மூலம்தான் மகான் பாக்கியத்தை அடைந்தார். அதாவது நம்பர் 1 சம்பூர்ண ஃபரிஷ்தா மற்றும் நம்பர் 1 விஸ்வ மகாராஜன் ஆனார், உலக மகாராஜன் ஆனார். இவ்வாறு தந்தையை பின்பற்றக்கூடிய குழந்தைகளும் கூட மகான் தியாகம் அல்லது சர்வஸ்வ தியாகியாக அனைத்தையும் துறந்தவர்களாக இருப்பார்கள். சமஸ்காரத்திலும் கூட விகாரத்தின் வம்சத்தையும் அவர்கள் தியாகம் செய்து விடுவார்கள். ஸ்லோகன். இப்போது அனைத்து ஆதாரங்களும் துண்டிக்கப்பட உள்ளன என்பதால் ஒரு தந்தையையே தன்னுடைய ஆதாரமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தன்னுடைய சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவையை செய்யுங்கள். முழு இயற்கையையும் மாற்ற வேண்டும். தமோகுண சமஸ்காரமுள்ள ஆத்மாக்களின் தமோகுண அதிர்வலைகளை மாற்ற வேண்டும் மற்றும் தன்னையும் அப்படிப்பட்ட வாயு மண்டலம் மற்றும் சூழ்நிலையிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த ஆத்மாக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இத்தகைய விசாலமான காரியத்திற்கு தங்கள் மனதை சுப பாவனை நிறைந்ததாக சக்திசாலியாக ஆக்கிவிடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.